அது மிகப்பெரிய சோதனையை மக்களுக்கு பாஜகனுடைய பூத் பிரிவான தேர்தல் ஆணையம் செய்தது. பூத் பிரிவா தேர்தல் ஆணையம் ஒரு தனி அமைப்பு. தனி அமைப்பு தான். பாஜகவுடைய தனி அமைப்பு. எப்படி சொல்லி பாஜகவுடைய துணை அமைப்பா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காங்கிரஸோட அமைப்பா அது அப்போ சொல்லி அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலை. இப்போதான் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும், எத்தனை பேருக்கு ஓட்டு வந்துச்சுன்னு தெரியும். அன்பு சகோதரர் ஆதித்யா அழகாக ஒன்றை சொன்னார். அவர் ஒண்ணுமே சொல்லி இல்லை சொன்னார். பாஜக ஆதித்யா சொன்னார், இடம்பெயர்ந்தவர்களை விசாரிப்பதற்காக இதில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த ஃபார்மில் எங்கேயுமே முகவரியே கேட்கல. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் சொன்னாவே ஒரு ஆய்வு நடத்துறீங்க வச்சுக்கோ, எஸ்ஆர் வேண்டாம் வச்சுக்குவோம். அதில் என்ன இருக்கணும்? உங்களுடைய தற்கால முகவரி இப்போதைக்கு முன்னாடி இருந்த முகவரியில் இருக்கணும். முகவரி கேட்காத காலமே இருக்கிறது இல்லை, அதுவே இல்லை. இவர் எங்கேயாவது புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் வார்த்தையை ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னார். நினைக்கிறேன் முந்தைய வாக்காளர் பட்டியல் கேட்கும் போதே அந்த முந்தைய முகவரி முந்தைய ஊர் இல்ல சட்டமன்றத்தை பத்தி தானே குறிப்பு. அதுல இல்ல முகவரி இல்லை. இப்ப தற்போதைய முகவரி முந்தைய முகவரி இல்ல. அந்த அவங்க பெயரு முந்தைய வாக்காளர் தான் இருக்குது ஒழிய முந்தைய முகவரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்கிறேன். அலுவல் காரணமாக ஒரு வாடகை வீடு கிடைக்காத காரணத்துக்காக நான் நன்னிலம் தொகுதிக்கு இப்போ பக்கத்து தொகுதி சும்மா ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கத்துக்குள்ளேயே இருந்துட்டேன்னா எனக்கு இங்கே வாக்கு போயிடுது. அங்கே மாற்றி தர மாட்டாங்க, இங்கே என்ன நீக்கிடுவாங்க. நான் கேட்டேன், நீக்கிட்டா என்ன பண்ணுறது? அங்கே நீங்கள் புதுசாக அவங்க கார்டு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. எனக்கு சீனியாரிட்டி போயிடுமே. சீனியாரிட்டி எதுக்கு? நீ இப்போ கேட்குற 2022 கார்டு இருக்கா, 2002 கார்டு இருக்கான்னு கேட்குறிய. நான் இப்போ புது கார்டு வாங்கிட்டு போயிட்டு நான் பழைய கார்டு ஆகிடுவேனே, பழைய கார்டு எலிஜிபிலிட்டி போயிடுமே. ஓகே, எப்படி அதை முகவரி இல்லாமல் புதுசாக நீ கார்டு கொடுப்பேன்? இந்தியாவுக்குள்ளே தானே நாகப்பட்டினமும் நன்னிலம் பக்கத்தில் இருக்குது. எங்கள் ஊரில் 10-15 கிலோமீட்டர் உள்ள ஊர் தானே. அப்போ நான் அங்கே போனாவே நான் இங்கே உள்ள கார்டை இழந்துட்டு புதிதாக 2026 நான் கார்டு பெற்றதாக கணக்கிடப்படுகிறேன். அப்போ நாளைக்கு எனக்கு வரும்பொழுது எப்படி வரும்? நான் இங்கே கார்டை இழந்துணுமா? நான் அங்கே இழந்துட்டு இல்லாமல் போயிட்டு நன்னிலத்தில் போய் புதுசாக கார்டு அப்ளை பண்ணி வரணுமா? இப்போ ஒருவேளை இந்த விண்ணப்பத்தில் சரிவல்லைன்னா நீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கால அவகாசத்தில் நீங்க புதுசா விண்ணப்பம் பண்ணிக்கலாம். இந்த மாசம் முடிஞ்சு நான் அப்புறம் சேர்க்கும் போது ஃபார்ம் 6 கொடுத்து நன்னிலத்தை சேர்த்துக்கணும். ஓகே, அப்ப எனக்கு புது கார்டு புது இஷ்யூல தான் வரும், பழைய நம்பர்ல பழைய சீனியாரிட்டி டேட்ல வராது. ஓகே, அப்போ நீங்க இன்னொரு எஸ்ஆர் வைப்பீங்களா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு, அப்ப நீங்க பழைய கார்டு உங்களுக்கு 2026 இருந்ததானா இல்லைன்னு வரும். ஓகே, ஒண்ணு. இன்னொன்னு சொன்னாரு, இந்த நாட்டுடைய குடிமகனை சோதிக்கிறது தேர்தல் கமிஷன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இது குடிமையை சோதிப்பது அல்லன்னு சொல்லிடுச்சு. ஆனால் இவர் உண்மையாக அந்த பாஜக குரல் தான் ஒலிக்கிறது தெளிவாக ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதன் ஆதித்யா. சொல்ல வந்தது அதாவது என்னன்னா, வாக்குரிமை என்பது குடிமகனுக்கு தான் இருக்கணுங்கிறதுக்கு தான் அப்படி சொல்லல. குடிமகன் என்பதற்கான எந்த அடையாளத்தை நமது அரசாங்கம் இதுவரை மக்களுக்கு கொடுத்திருக்கு? வசதி உள்ளவன், படிக்கிறவன், டவுன்ல இருக்கிறவன், கொஞ்சம் வாய்ப்பு உள்ளவன் போய் பதிய வச்சுக்கிறான், வழியை போய் பதிய வச்சுக்கிறான ஒழிய எந்த வாய்ப்பை நீ குடிமகனுக்கான அடையாள அட்டை இதுவுமே இதுவரைக்கும் இந்தியாவில் வழங்கப்பட்டிருக்கிறதா? குடிமகனுக்கான அடையாள அட்டை வழங்க வேண்டிய நிலை மாநில அரசுக்கு உள்ளாந்து அல்ல, ஒன்றிய அரசுக்கு உண்டானது. இதுவரை வளர்ந்திருக்கிறார்களா? கிடையாது. ஆதார் எடுங்க, ஆதார் எடுங்க. ஆதார் எடுத்தா ஆதார் குடிமகனுக்கான அடையாளமா? இல்லை, உங்களது அடையாளம் இந்திய குடிமகன் அடையாளம் இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். வாழ்க்கையில் பிறத்திலிருந்து அடையாளத்தை எடுக்கிறதே ஒரு மனுஷனுக்கு வேலையா? பிறக்கிறதுக்கு முன்னாடி பதிய வைக்கல. இப்போ புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசாங்கம். பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய் தகப்பன் அம்மா அப்பா போய் இப்போ கைத்தில் குள்ளா உண்டானே 3ஆவது மாதத்துலேயே பதிய வைக்கிறதெல்லாம் உனக்கு பிள்ளை பேர் கிடையாதுன்னு சொல்லிவிட்டான். அது ஒரு பதிவு. பிறந்த பிறகு பிறந்த பதிவு, அதுக்கப்புறம் கல்லூரியில் ஜாதி பதிவு, அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு, பேன் கார்டு பதிவு, ஆதார் பதிவு, எத்தனை பதிவு நாட்டில் அப்படியே பரபரக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்களா மக்களை? என்ன முடிவு பண்றீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அடையாள வாங்கிட்டா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்படியே மக்கள் அப்படியே பதஷ்டத்தில் வைக்கணும். அதற்காக பாஜக அதுக்கு வால் பிடிக்கிறதுக்கு அந்த கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு, சாரி தமிழ்நாடு மாநில பிரிவு அதிமுக அக்கா சொன்னாங்க, மக்களுக்குள்ள செலவு சொல்லல, மக்களை எஜுகேட் பண்ணணும். ஏன் பண்ணாம விட்டீங்க? இத்தனை வருஷம் பண்ணிருக்க வேண்டியதானே? எல்லா இடத்துலையும் பிறந்த பதிவு கட்டாயம், இறந்த பதிவு கட்டாயம். ஏங்க, இறந்த பதிவு உங்ககிட்ட தான் இருக்குது, முனிசிபாலிட்டியில் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குது. இறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது போய் தேர்தல் காலத்தில் பதிஞ்சா தானாக கழிஞ்சிட்டு போகுது. இதுக்கு ஒரு முகாம் வச்சு வீட்டுக்கு அனுப்புகிற பிள்ளைங்கலாம் பாவமாக இருக்குது. அது குழந்தை பிள்ளைய தாளாட்டிட்டு இருக்கிற அங்கன்வாடி பணியாளர்கள், அவங்கள போய் வீட்டுக்கு வந்து திருமர்களில் உள்ளவங்கள நாகூரில் போட்டு, நாகூரில் உள்ளவங்க திருமர்களில் போட்டு,
அவங்களுக்கு ஊடும் தெரியல, ரோடும் தெரியல, பேரும் தெரியல, ஒன்றும் தெரியல. என்ன சார் எங்களை போட்டு இப்படி சாவடிக்கிறாங்க, 8000 சம்பளத்தை 9000 சம்பளத்தை தொகுப்பு இதை கொடுத்துட்டு எப்படி நடக்க முடியும்? ஓகே, யோசிங்க சார், இது பெரிய கொடுமை. ஓகே, மக்களை அப்படியே பரபரக்க வைக்கக்கூடிய நிலையை தொடர்ந்து இந்த பாஜகவும் அதிமுக அதை பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மக்கள் விரோத போக்கு. சீர்திருத்தம்னா கரெக்டா பண்ணுங்க சார். இந்த எஸ்ஐஆர் இது இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நம்மளுடைய பழைய வாக்காளர் அடையாள அட்டை எல்லாமே காலாவதி ஆகிவிட்டது. சரியா? இப்போ இவங்க கேட்கறது போல இதை இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து இதை நடத்தணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? இது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அக்டோபர் 15க்கு பிறகு டிசம்பர் 25 வரை தமிழ்நாட்டில் சுச்சுவேஷன் தெரியும். கடுமையான வெள்ளம், புயல், மழையெல்லாம் இந்த மாதத்தில் தான் நடந்திருக்கு. அதுக்கு யார் வந்து மக்கள் போய் சந்தித்து நிவாரண பணிகளை செய்வான்னு சொன்னால் ரெவன்யூ பீப்புள், நகராட்சி பீப்புள் அவங்க தான் போவாங்க. நீங்கள் அவங்க அத்தனை பேரையும் இதில் முடக்கிறீங்க. அப்போ அரசு நிவாரண பணிகளுக்கு தயாராவார்களா அல்லது இதற்கான பணியை செய்வார்களா? ஓகே. அப்போ 30 நாளுக்குள்ளனா இன்னும் 15 நாளில் வந்து இவங்க இன்னும் பகிர்ந்து முடிக்கல. பேப்பரை வீட்டே கண்டுபிடிக்க முடியல நிறைய பேருக்கு. 3 தடவை போகிறாங்கிறதுக்கு என்ன ஆய்வு? என் வீட்டுக்கு 3 தடவை வந்தாருங்கிறதுக்கு என்ன நிரூபணம்? ஒரு ஆள் வந்து பிஎல்ஓ வந்து 3 தடவை என் வீட்டுக்கு வந்தால் அவங்க சொல்லிட்டு போனாக்கா அதை ஏற்றுக்க முடியுமா? வரவே இல்லை. அப்போ இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எழுதுறதுக்கு உதவி பண்ணுவாங்களாம். நாங்கள் வந்து லோக்கலில் வந்து யாராவது ஒரு சமூக ஆர்வலர்கள் வந்து செய்யலாம், அவங்களாம் செய்யக்கூடாது. பிஎல்ஓ கூட யாரும் சொல்லக்கூடாது. ஓகே. ஏஜென்ட் மட்டும்தான் போகணும். அப்போ அவ்வளோ பிஎல்ஓ கூடவும் எத்தனை ஏஜென்ட் வருவாங்க? அப்போ இப்போ கொடுத்து முடிக்கவே 15 நாள்னா அப்போ அதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து எழுதி, ஒரு வீட்டில் 5 பேர் 10 பேருக்கு எழுதி முடிச்சு கொண்டு போகிறதுக்கு எத்தனை நாள்? சரி. ஏன் இந்த பரபரப்பு? சரி. மனிதனை அப்படியே அந்தரத்தை தொங்க விடுறதான் வேலையா? ஆகவே பாஜக அது மட்டும் இல்லைங்க. இப்போ அதிமுக சகோதரி நாச்சியால் சொன்னாங்க, பேசும்போது சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது மேல்தட்டு நகரப்புற ஓட்டு, கிராமப்புற ஓட்டுன்னு பல மாதிரி இருக்குது. இந்த கிராமப்புற ஓட்டுக்கள் அதிகமாக வந்து கிராமப்புறத்துலாம் படிக்காதவர்கள், படிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் நிறைய அதிகம். அவர்களுக்கு ஓட்டு தான் அதிமுகவுனால வாழ வச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு விரோதமாகத்தான் அவங்களுடைய பேச்சு இருக்குது. எஜுகேட்டட்னா எஜுகேட்டட் இல்லாதவங்களாம் இந்த நாட்டு குடிமகன் அல்லவா? சரி. ஓகே, ஓகே. எப்படி கத்துக்கிறது? முதல் அடிப்படைக்கு எல்லோருக்கும் கட்டாய கல்வி கொடுங்க. இந்த நாட்டில் கல்வி கொடுப்போம். சரி.